ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்னைக்கு நாம சுவையான கல்யாண வீட்டு ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க. இது 100 கிராம்ஸ் இருக்கும். நல்ல ஃபைன் ரவையாக எடுத்துக்கோங்க. வாசனைக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 20 பல்லு போல் பூண்டு, 2 நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 25 கிராம் நறுக்கி வச்ச கேரட், வேக வச்ச பட்டாணி 1 கப், நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை, 25 கிராம் பொடி பொடியாக நறுக்குன பீன்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 1 டம்ளர் ரவையை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3-4 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை வறுப்பட்ட வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். வானல் ஹீட் ஆனதும் 2 ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, இலை, ஏலக்காய் இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச பீன்ஸ், கேரட் ரெண்டையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதில் 3 டம்ளர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரேடியாக ரவையை கொட்டினீங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால பொறுமையாக கிளறிக்கிட்டே ரவையை தண்ணியில் போட்டு கிளறுங்க. இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. ரவை நல்லா வெந்து வரட்டும். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையையும் தூவிக்கோங்க. சுவையான கல்யாண வீட்டு ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுங்கன்னா உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye.